வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான டிஃப்ரெண்ட்டான லேஸ் மோமோஸ் ஆர் பேன் ஃப்ரைடு மோமோஸ் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பேன் ஃப்ரைடு மோமோஸ்க்கு நீங்கள் ஆவியெல்லாம் கட்டவே தேவையில்லை. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். இந்த ரெசிபியில் நான் ஃபில்லிங் மஷ்ரூம்ஸ் வைக்க போகிறேன். ஸோ பட்டன் மஷ்ரூம்ஸை க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். பேபி கார்ன் யூஸ் பண்ண போகிறேன். ப்ராக்லி யூஸ் பண்ண போகிறேன். வெங்காயம் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். வெங்காயத்தாள், கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா தேவைப்படும். கறி பவுடர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கரம் மசாலானா யூஸ் பண்ணலாம், கறி பவுடர்னால் யூஸ் பண்ணலாம். நான் ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அஜினோமோட்டோ, இஞ்சி பூண்டு விழுது. ஸோ இதுதான் ஃபில்லிங். நம்மளுக்கு தேவையான அளவு ஃபில்லிங் நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பொடியாக நறுக்க முடிஞ்சாக்கா எல்லா காய்கறியும் பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்படி இல்லையா, இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜார் எடுத்து, சின்ன மிக்சர் ஜார் எடுத்து அதில் எல்லா காய்கறியும் பொடி பொடியாக அரிஞ்சு நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், பேபி கார்னு, பச்சை மிளகா சேர்த்து 2 முறை பல்ஸ் பண்ணி, அது நல்லா நைஸாக பொடியாக வர அளவுக்கு பல்ஸ் பண்ணி நான் ஒரு கடாய்க்கு மாற்றிருக்கேன். அதே மாதிரி நான் ப்ராக்லி, மஷ்ரூம்ஸை கூட பல்ஸ் பண்ண போகிறேன். 2 முறை பல்ஸ் பண்ணுங்கள். 1 ஸ்பீடில் வைக்காதீங்க. அந்த பல்ஸ் பட்டன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நல்லா பொடி பொடியாக வந்திருக்கு. திருப்பியும் நான் அது கடாயிலே மாற்றிருக்கேன். கடாய் அடுப்பில் இன்னும் நான் வைக்கல. இது 0 ஆயில் ஃபில்லிங்னே சொல்லலாம். நான் ரொம்ப கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணேன். இப்போ நான் மஷ்ரூம்ஸை கூட அதே மாதிரி பல்ஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எண்ணெயே சேர்க்காம கூட இது ஃபில்லிங்கை நீங்கள் தயார் பண்ணலாம். ஸோ கொரப்பாக அரைச்சிருக்கேன் மஷ்ரூம்ஸை, நைஸாக அரைக்கல. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸு, என்னோடய சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸு, டீட்டெயில் பிளாக் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க்கு, சேம் ரெசிபி இங்கிலீஷ் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க், எல்லா லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபில்லிங்க்கு நான் வெங்காயத்தாள், கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கறி பவுடர், கரம் மசாலா தூள், கொஞ்சம் அந்த சைனா சால்ட்டு, அஜினோமோட்டோ சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மிக்ஸ் பண்ணி நம்ம மிதமான தீயில் இதை ஃப்ரை பண்ணணும். எதுக்கு இது ஃப்ரை பண்ணோன்னா, அந்த மஷ்ரூம்ஸில் நிறைய தண்ணி விடும். ஸோ இந்த லேஸ் மோமோஸ் நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ பேனில் அது வதக்குன்னு ஆகிடும். ஸோ இந்த ஃபில்லிங் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். எண்ணெய் சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நீங்கள் எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ரெசிப்பியில். நான் நிறைய எள்ளெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் மோமோஸ்க்கு. எப்போவுமே அது டேஸ்ட்டு நல்லா கூடும். கடுகு எண்ணெய், எள்ளெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபில்லிங் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் ஒரு 2 மினிட்ஸ். ஃபில்லிங்லேருந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த ஃபில்லிங் ரெடி ஆகணும். இப்போ இது ரெடியாக இருக்குது. அடுப்புலேருந்து இறக்கி வச்சு நம்ம இதை ஆற விடணும். நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணி. இப்போ இந்த ஃபில்லிங் ரெடியாக இருக்குது. இது நல்லா ஆறணும். இந்த ஃபில்லிங் ஆறுறதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு அதுவும் ஊற வச்சிடலாம். இந்த மாவு நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மைதா மாவு நல்லா ஜலிச்சு ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். அதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த மைதா மாவை நல்லா கலந்துடுங்க. ஏற்கனவே நான் ஒரு டீட்டெயில்டு மோமோ ப்ளேலிஸ்ட்டே இருக்குது என்னோடய சேனலில். அந்த ப்ளேலிஸ்ட் விசிட் பண்ணிங்கன்னா நிறைய மோமோ ரெசிபீஸ் உங்களுக்கு கிடைக்கும். மோமோ சட்னி, மோமோ மேயோனேஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வெதப்பாக இருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் இந்த மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இது சாஃப்டாக பிசையக்கூடாது. நீங்கள் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் கெட்டியாக மாவாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அது தேய்ச்சி எடுக்கும்போது அந்த சர்க்கிள் எல்லாம் கட் பண்ணும்போது ஈவனாக சர்க்கிள் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வரும். இப்போ இந்த மாவு பிசைஞ்சிருக்கேன். மேலே அந்த ஒரு ஏடு மாதிரி கட்டும். அது ஆவாத இருக்கிறதுக்கு, கெட்டியாவாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டு பிசைகிறேன். நீங்கள் நெய் கூட சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நெய் சேர்த்து பிசைஞ்சால் அது ஒரு மாதிரி ஃப்ளேவராக இருக்கும். ஸோ இப்போல்லாம் இங்கே மோமோஸ் தயார் பண்ணுறவங்க நெய் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு அது பிசைகிறாங்க மாவு. அது நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நான் இந்த மாவு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாவு 1/2 மணி நேரம் ஊறணும். அந்த ஃபில்லிங்கும் நல்லா ஆறணும். இது நீங்கள் முன்கூட்டியே தயார் பண்ணலாம். ஃபில்லிங் அண்ட் மாவு ரெடி பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த மோமோஸ் தயார் பண்ணிக்கலாம். மாவு ரெடி ஆகிருக்கு. பெரிய பெரிய உருண்டையாக நான் உருட்டிக்கிறேன் ஃபஸ்ட்டு.
கொஞ்சமாக மாவு நம்ம சர்ஃபேஸில் தூவி ஒரு பெரிய சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போது நம்ம வந்து சர்க்கிள் ஈஸியாக ஈவனாக ஒரு 6லேருந்து 8 சர்க்கிள் நம்ம கட் பண்ணலாம். ஒரு ஈடுக்கு வந்து 12 மோமோ எப்போவுமே. அந்த 12 மோமோஸ் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணலாம் 2 சப்பாத்தியில். இந்த சர்க்கிள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது ஃபில்லிங் வச்சு நம்ம தயார் பண்ண வேண்டியது. இப்போ ஃபில்லிங்கும் நல்லா ஆறிருக்கு, இந்த சர்க்கிள்ஸும் ரெடியாக இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த கலவை சென்டரில் வச்சு நம்ம இந்த மோமோவை பாதியாக மடித்து அப்புறமா நம்ம அது வந்து சுருக்கம் பிடிச்சோம்னா ஈஸியாக வரும். நான் வந்து இந்த மோமோ ஃபோல்டிங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் இல்லை. சென்டரில் வந்து ஃபஸ்ட்டு மோமோவுக்கு அந்த ஃபில்லிங் வச்சுட்டு பாதியாக மடித்து சென்டரில் அது வந்து கிள்னாப்பில் கிள்ளிடுவேன். அதுக்கப்புறமா சைட்லேருந்து ப்ளீட்ஸ் பண்ணுவேன். இது நானாக கற்றுக்கினது. இந்த டெக்னிக்கெல்லாம் யாருமே எனக்கு கற்றுக் கொடுக்கல. நான் இதை செய்ய தான் நான் இதெல்லாம் கற்றுக்கினேன். இப்போ வந்து பேனை ரெடி பண்ணிக்கலாம். பேனில் நல்லா எண்ணெய் பூசியிருக்கேன். இது அடுப்பில் வைக்கல இன்னும். இப்போ இந்த மோமோஸ் தயார் பண்ணியிருக்கிறது வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சம் கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த மோமோஸ் வேகிறப்போ நல்லா வேகணும். அது கொஞ்சம் டபுள் சைஸ் ஆகும். ஏன்னா பேக்கிங் பவுடர் போட்டிருக்கோம், டபுள் சைஸ் ஆகும், அது வேகணும். ஸோ இப்போ இந்த மோமோஸை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் கரைச்சிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிருக்கேன். அந்த கார்ன்ஃப்ளவரை மோமோஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அடுப்பில் வச்சு இந்த மோமோஸை வேக வைக்கணும். மூடி போட்டு மிதமான தீயில் வந்து இது வந்து வேக வைக்கணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிங்கனாக்கா அந்த மோமோஸ் நல்லா வெந்திருக்கும். மேலெல்லாம் அந்த அடிப்பகுதி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிபிக்கு. நீங்கள் வந்து ரெகுலராக அயர்ன் பேன் எல்லாம் வச்சிங்கன்னா அது பழக்கப்பட்டிருந்த பேன்னா பரவாயில்ல, இல்லைனாக்கா அது அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மோமோஸ் வந்து அடிப்பகுதி நல்லா வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ நான் இது சர்வ் பண்ண போகிறேன். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக், சோஷியல் மீடியா, இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். மோமோ ரெசிபியோட பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனலில் உங்களுக்கு அங்கே சட்னி ரெசிபி, மோமோஸ் ரெசிபி, மேயோனேஸ் ரெசிபி எல்லாமே கிடைக்கும். சூப்பு, மோமோ சூப்பு. ஸோ கண்டிப்பாக எல்லா ரெசிபீஸும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த லேஸ் மோமோ எவ்வளோ அருமையாக வந்திருக்கு, எவ்வளோ அழகாகவும் இருக்குது, நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இது சட்னியோடு நம்ம வந்து சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப்போட நான் சர்வ் பண்ணியிருக்கேன். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.